அப்படியே வழி தெரியுமாடா? உறுதியான நம்பிக்கைக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து விருதுநகருக்கு என் கசின் மேரேஜுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன். என் ஃபேமிலியில தனியா வராங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. நாங்க இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்ப போறோம். இப்போ கீழே போனோடனே வழக்கமா கொடுக்குற ஒரு அட்வைஸ் எங்க பாட்டி கொடுப்பாங்க. அதை நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. இதுவா 40லயே வருவோம். 40ல வந்தா 30லயே வா. 30ல 20ல நடந்து வந்துடலாமா? ஆமா. சரி நடந்தே வந்துடுறோம். நீங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்கடா. நீங்களும் போட்டுக்கோங்க. 31. பொதுவாக எனக்கு ஃபோனில் விளாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். நான் ஃபோன் சார்ஜே நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் ஐ பிளானட்டில் போய் ஃபோனை கொடுத்தேன். கடைசியில் பார்த்து அவங்க ஃபோன் ஹார்ட்வேரே போச்சுட்டாங்க. இப்படிக்கு அப்புறம் எல்லா வழியும் கரெக்டாக சொல்கிறான். மாப்பிள்ள அந்த காரில் தான் போகிறான். ஏன்டா போறான்னு சொல்ற, போறாருன்னு சொல்றா? டேய், அவனுக்கு 80 வயசு ஆனாலும் அவன் வந்தாண்டா சொல்லுவான். அவனும் நான் அப்படிதான் கூப்பிடுவான். அவனே ஒன்றும் நினைக்க மாட்டான்டா. ப்ளசண்டா எடுத்துட்டியா? நேற்று டெலிவரி பண்ணுவாங்க. சர்வீஸ் காஸ்ட்ல எவ்வளோ வருது வண்டிக்கு? நார்மல் தான். நீ பேசிக்ல ஒரு நீ ஃபாஸ்டாக்ல போகணும். மறந்துட்டேன். சிந்தட்டிக் ஆயிலோட இதே அதுதான். நாங்கள் இப்போ தான் வந்து ரீச் பண்ணோம். சேஃபாக வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு பொண்ணு வீட்டில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே அங்கே போய் அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். அங்கே ரூமுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ரூமுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். வந்து ரீச் பண்ணியாச்சு. அவங்க எந்த ரூம்னு சொல்லுவாங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரூம் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ தான் ரிசப்ஷனுக்கு கிளம்புறோம். என்ன தான் நம்ம ஃபேமிலியாக வந்து வெட்டிங்க்கோ ரிசப்ஷனுக்கோ போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர மாதிரி இருக்காது. லாக் பண்ணிட்டு வாடா. மழை வருதுடா. மழை பெய்யுதா? மழை வந்து நின்றுச்சு. ஆமாட்டா. லேட் ஆயிடுச்சா? கைஸ், நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். இங்கே நல்லா மழை விருதுநகரில். நம்ம கோயம்புத்தூரில் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ அப்படியே வழி தெரியுமாடா? லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டாக போகணும். அவங்க எல்லாத்துக்குமே நாளைக்கு காலையில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஏய் வாங்கடா. நாங்கள் இப்போ ரிசப்ஷன் சாப்பாடு சாப்பிட போகிறோம். நான் இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். பிளான் பண்ண மாதிரி ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் கல்யாணம். இங்கே விருதுநகர்லேருந்து கோயம்புத்தூருக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். மீதி விஷயங்களை அங்கே போய் காரில் கண்டினியூ பண்ணுறேன். இது பிறகு இருக்கு, இதுவும் ட்ரை பண்ணிட்டு. இதுதான் மாப்பிள்ளை ரூமு. பரபரப்புல இப்போ சர்ச்சுக்கு நாங்கள் வந்துட்டோம். அனைத்தையும் நிலையான அன்பிற்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாருமே மண்டபத்துக்கு போயிடுவோம். வித்தியாசமா
இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாரும் கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம். இப்போதான் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் கல்யாண சாப்பாடுக்காக பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ விருதுநகர்லேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். கரெக்டாக எங்கே இருக்கோம்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் இருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூருக்கு திரும்பி போயிட்டு இருக்கோம். லைட்டாக ஓட்டி கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்துச்சு. சரி சும்மா ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நிறுத்தி இருக்கோம். பாருங்க இந்த லெஃப்ட் திரும்ப நான் யூஸ்வலாக அந்த வேற வழியில் போவோம். இந்த லெஃப்ட் இது பல்லடம் ரோடு. கைஸ் நாங்கள் இப்போ தான் வந்து ரீச் பண்ணோம் வீடை. டேய் உங்களெலாம் இறக்கி நீ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா நீங்கள் எல்லாருமே? யார் காரணம் அது? தாத்தா வந்துருந்தார்லங்க. இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன் எங்கே இருக்கீங்கன்னு. அவங்களும் இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சேஃபாக வந்துட்டோம். இப்போ போய் கண்ணை மூடினா ரோடு தான் கண்ணு முன்னாடி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்.